शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। महामोह ग्राहग्राहैककर्मणे வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சதசி பிரகரண கிரந்தத்துல 8வது அத்தியாயமாக கூட்டஸ்த தீப பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். கூட்டஸ்த தீப பிரகரணத்துல விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சிதாபாசன் ஆபாசவாதத்தை சொல்லக்கூடியதாக இது இருக்கு. ஆபாசவாதம் அப்படின்றது என்னன்னா, பிரதிபிம்பவாதம் தான் ஆபாசவாதம். ஆபாசவாதத்துக்கும் பிரதிபிம்பவாதத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் கிடையாது. ஆகையினால ஆபாசவாதம்னாலும் பிரதிபிம்பவாதம்னாலும் ஒண்ணு. ஆனா இப்படி 2 விதமாக இருக்கு அப்படின்றத போன தடவை கொஞ்சம் விஸ்தாரமா பார்த்தோம். அவச்சேதகவாதம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஜீவனையும் பிரம்மத்தையும் எப்படி அவச்சேதகவாதத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க அப்படின்னாக்க, புத்தி அவச்சின்ன சைதன்யமாக இருக்கக்கூடியதுதான் ஜீவன் அப்படின்னு சொன்னார். இது எப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்படி கடாகாசம் மகாகாசம்னு நம்ம பிரிச்சா கூட, கடத்துல இருக்கக்கூடிய ஆகாசமும் ஒன்று, வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமும் ஒன்றோ, அதே மாதிரி ஜீவன்ல பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஜீவன்ல பிரதிபலிக்கக்கூடிய அந்த பிரம்மமும் ஒண்ணு, வெளியில இருக்கக்கூடிய பிரம்மமும் ஒண்ணு. எங்கும் இருக்கக்கூடிய பிரம்மம் வெளியில இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஜீவனுக்கு உள்ளேயும் இருக்க, ஜீவனுக்கு வெளியில அந்தர்பகிஷ்ட தற்சர்வம் இருக்கக்கூடியது அந்த பிரம்மம். அப்படி சொன்னான்னாக்க அதுக்கு அவச்சேதகவாதம். ஆத்மா ஒன்று, அந்தந்த அது இருக்கும்பொழுது அகம் சத்திரியா, அகம் பசுகோ, அகம் பக்ஷி, இப்படி எல்லாம் ஒரு நினைப்பு வருகிறது. பிரதிபிம்பவாதம் அப்படின்ற அவச்சேதகவாதம் இந்த கடாகாசத்தை வைத்துக் கொண்டு பேசுறதுனால அவச்சேதகவாதம் கௌடபாதர் ரொம்ப ஆசிரியிருக்கார், அவர் ஆதரிச்சிருக்கார் அப்படின்னு தெரியுது. பிரதிபிம்பவாதத்தை பத்மபாதர் அவருடைய பஞ்சபாதிகா கிரந்தத்துல நிறைய இதை பத்தி பேசுறார். சுரேஸ்வராச்சாரியர் நிறைய இதை பத்தி பேசுறார். அதனால இவாளுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் எல்லாம் பிரதிபிம்பவாதத்துக்கு ஒரு வேல்யூவை கொடுத்து சொல்றது. அதே வழியில வித்யாரண்ய சுவாமிகளும் என்ன பண்றார், பிரதிபிம்பவாதத்துலதான் ஜீவனும் பிரம்மமும் புரிந்து கொள்வது ஈஸி. அவச்சேதகவாதத்துல புரிந்து கொண்டாலும் இதுல புரிந்து கொள்வது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்றதுனால இப்படி அந்த ஜீவத்தையும் பிரம்மத்தையும் சொல்றது ஒரு சௌகரியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இவர்கள். பிரதிபிம்பவாதம்னா என்னன்னா, சமுத்திரம் இருக்கு, நதி இருக்கு, தடாகம் இருக்கு, கிணறு இருக்கு, எல்லாத்துலயும் ஜலம் இருந்தாலும் இருக்கிற ஒரு சூரியனானவன் எப்படி எல்லாத்திலையும் விழுகிறானோ, சமுத்திரத்துல விழுந்த சூரிய பிரம்மமோ, நதியில விழுந்த பிரம்மமோ, கிணத்துல விழுந்த இந்த சூரிய பிரதிபிம்பமோ எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அநேகமாக காணப்படுகிறது, ஆனா இருக்கிறது ஒண்ணுதான். இந்த ஒரு எக்ஸாம்பிள வச்சுட்டு அவ போறா. அவ குடத்தினுடைய இருக்கக்கூடிய கடாகாசம் மகாகாசம்ன்றத வச்சுட்டு அவ சொல்ற. இப்படி இருக்கக்கூடியது இல்ல ஆபாசவாதம் அப்படின்ற வார்த்தை சிதாபாசன்ற ஒரு டேர்ம வச்சுட்டு ஜீவனை சிதாபாசம், சித்தினுடைய ஆபாசம், ஒரிஜினல் சைத்தன்யமாக இருக்கக்கூடிய சித்து எந்த ஒரு மைண்ட்ல பிரதிபலிக்கிறாரோ அந்த மைண்ட் ஆனது அப்ப தனக்கே எல்லாம் இருக்கா மாதிரி தோணி ரொம்ப சென்சியண்டா இருக்கா மாதிரி தென்பது. அதனால எல்லாருக்கும் நான் நான் என்ற ஃபீலிங் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நான் நான் நினைக்கிறது. இது சிதாபாசனுடைய வேலை. வசுதகா இதை பண்ணக்கூடியவர் சைத்தன்யம் தான். ஆனா சைத்தன்யம் கிட்டேந்து இவர் எப்படி இந்த சூரிய பிம்பத்தை கண்ணாடியில வாங்கிட்டு அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற சொந்தத்துல தூக்கி ஒரு சவத்துல அடிச்சான்னாக்கா அது பவர்ஃபுல்லா இருக்கா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது பவர்ஃபுல்லா தோணுகிறது. எப்படி ஒரு பிளாஸ்டிக் பூவானது அப்படியே நிஜ பூ மாதிரியே காணப்படுகிறது, ஆனாலும் அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு ஸ்டிக்கர்ல வச்ச குங்கும பூவானது எப்படி அதே மாதிரியே இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு வேல்யூ இருக்கும். பிம்பத்தை போல பிரகாசிக்கிறது, அவ்வளவுதான். ஆனா சிதாபாசம் கிட்ட இருக்கக்கூடியது பிரதிபிம்ப லட்சணம் தான், அது ஆபாசத்தன்மையோட கூடினது அப்படின்ற விஷயத்தை 27வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு அப்படியே 68 ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஆபாசவாதத்தை இவர் நீட்டி எடுத்துன்னு போறார். இந்த ஜீவனையும் ஈஸ்வரனையும் சொல்லக்கூடியதாக இந்த வாதத்தை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய வாதம் ஆபாசவாதம் அப்படின்னா, இந்த ஆபாசவாதமோ பிரதிபிம்பவாதமோ
நம்மளை பொறுத்த வரைக்கும் இட் டசன்ட் மேட்டர் மச். ஏன் ரெண்டு பேரும் ஜீவனையும் பிரம்மத்தையும் புரிய வைக்கிறதுக்காக தான் ஃபாலோ பண்றாங்க. அதுல இவர் இந்த மெத்தட்ல போறார், அவர் அந்த மெத்தட்ல போறார். வியாவகாரிக்கத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக ஸ்தாபனார்த்தம் அவ கையில எடுக்கக்கூடியதான ஒரு ஆயுதம் அவச்சேதகவாதம். வியாவகாரிக சத்தியம் மித்யான்னு சொல்றதுக்காக நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு வாதமானது பிரதிபிம்பவாதம். அவ்வளவுதானே தவிர சத்தியம்ன்றதுல இந்த ஆபாசவாதத்துக்கோ இல்ல பிரதிபிம்பவாதத்துக்கோ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். இப்படி ஆபாசவாதத்தினுடைய பிரக்கிரியையை வித்யாரண்யர் இப்ப எடுத்துட்டு இருக்கார். ஜீவனையும் ஈஸ்வரனையும் நமக்கு புரிய வைத்து இந்த வியாவகாரிக சத்தையில இருக்க காணப்படுகிறத வச்சு ஏமாந்து போகாதீங்க, இது ஒரு வித்யா அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கார். இப்ப அதை சொல்றதுக்காக நடுவுல என்ன டாபிக் எல்லாம் வந்ததுன்னா அதை சொல்றதுக்காக அவர் என்ன சொல்றார், பிரவேச ஸ்ருதிய எடுத்துட்டார். பிரவேச ஸ்ருதி என்ன சொல்றது, தைத்திரிய உபநிஷத்துல என்னப்பா சொல்றது, அப்ப அது என்ன சொல்றது, தத் திருஷ்டுவா ததேவானுப்ராவிஷதே ததனு பிரவிஷ்ய தச்சத்யச்சா பவதே நிருக்தஞ்சா நிருக்தஞ்ச நிலையனஞ்சா நிலையனஞ்ச அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்கள்லாம் இருக்க. அந்த வாதங்கள்லாம் பாருங்க எப்படி அந்த கான்சியஸ்னஸ் தானவர் உள்ள பூந்தார், சித்தாக இருந்து சிதாபாசனுக்குள்ள பூந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அமைகிறது. ஆகையினால அப்படி சொல்லக்கூடிய வாதங்கள் சௌகரியமாக இருக்கு. அப்படி அதை சொல்றதுக்காகத்தான் இவர் வந்தார் அப்படின்னு சொன்னார். சொல்லும் பொழுது அப்ப இதாச்சு அவர் என்ன ஸ்ருதியில என்ன சொன்னார், அவச்சேதகவாதத்துல இது ரொம்ப ஈஸியா புரியுது. எல்லா பொருள்களிலேயும் உபாதிகளிலேயும் பகவான் தான் இருக்காருன்னு சொல்றது. நீ சொல்ற இந்த சிதாபாசன்னு சொன்னான்னாக்க சூக்ஷ்ம சரீரம் தான் அப்படின்னு ஆறுது. சூக்ஷ்ம சரீரத்தை மாத்திரம் அவர் சொன்ன மாதிரி காணப்படவில்லையே. அவர் ஜெனரலா தான் தத்ருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத்துல ஜெனரலா சொன்னார். நீங்க என்ன சொல்றீங்க, இட் என்ட்ரி இன்டு தி மைண்ட் நீங்க எடுத்துன்னு போகிறீங்க இல்லையா? அது எப்படி எங்க சொல்லிருக்கு, புத்தி அவசின்ன சைத்தன்யம்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தானே வரப்போகுது. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னா அவன் ஒரு பூர்வபட்சம் பண்ணான். இல்ல தத் திருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத்துன்னு சொல்றதும் எங்களுக்கு சரியா வரும். அதே மாதிரி இன்னொரு ஸ்ருத்யந்தரம் ஒண்ணு இருக்கு, ஐத்திரேய உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஐத்திரேயத்துல எப்படி சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா ஈக்ஷத கதம் இதம் மதுருதே சியாத் அப்படின்னு அந்த கான்சியஸ்னஸ் நான் இல்லாமல் எப்படி இந்த உலகங்கள்லாம் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல பொருள்களை எல்லாம் தயார் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த ஜீவனை உள்ள செலுத்துகிறார். எப்படி செலுத்துகிறார் அப்படின்னு கேட்டா சயேதமேவ சீமானம் துவாரப்ராபத்யத, சீமானம் விதாரிய அத அப்படி குழந்துட்டு உள்ள போனார் அப்படின்னு சொல்லி விகிருத்தி நாமத்வாகம் அப்படின்னு சொல்லி இருக்கார். ஆகையினால ஐத்திரேய உபனிஷத் சொல்லி இருக்கிற விஷயங்கள் படி பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கு. அவர் பிரதிபிம்பவாதத்தை தான் சொல்லுகிறார் அப்படின்னு சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொன்னார். ரைட்டா? அப்படி சொன்னார். ஆகையினால ரெண்டு ஸ்ருதியையும் தான் எடுத்துக்கணும். ரெண்டு ஸ்ருதியும் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னாக்க இதுக்கு இன்னொரு ஸ்ருதியும் இருக்கு. பிருஹதாரண்ய ஸ்ருதியும் அதே மாதிரி எனக்கு சாதகமாகத்தான் பேசுறது அப்படின்னு சொல்றதுக்காக இப்ப வராது. இப்ப அந்த கட்டத்துல நம்ம இருக்கோம். போன தடவை 31 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இப்போ இதுல 37 ஸ்லோகங்கள் பார்த்தோம் போன தடவை. கதம்னு இதம் சாட்சாத் அகம் மத்ருதே த்யாகி தீரினாத் விதாரிய மூர்த்த சீமானம் பிரவிஷ்டா சம்சரதி அயம் அப்படின்னு சொல்லி ஐத்திரேய உபநிஷத்துல எப்படி சீமானத்துக்குள்ள அவர் பிரவிஷ்ட பண்ணாரோ அப்படி கான்சியஸ்னஸ் ஆனது இந்த மனிதனுடைய மனசுக்குள்ள உள்ள பூந்தது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவச்சேதகவாதி பூர்வபக்தி அவன் தான் இப்போ பிரதிபிம்பவாதி பார்த்து கேட்கிறான், கதம் பிரவேஷ்டா அசங்கஹா, அசங்கமான ஆத்மாவானது உள்ள பூந்தது அது தப்பாச்சே, கதம் பிரவிஷ்டா அசங்கஹா சேத் அப்படின்னு கேட்டா திருவா அச்ச கதம் அவருக்கு சிருஷ்டி தான் எப்படி வரும் அப்போ அப்படின்னு கேட்டா அது கதம் நீயே சொல்லு. அப்ப நம்ம என்ன சொன்னோம், மாயிகத்துவம்
மாயமாக இருக்கிற தன்மை தான் காரணம், அதனால அது வந்தது அப்படின்னா. அப்ப அதனுடைய நாசம் தான் திருஷ்டி மாயக்கம்னு சொல்லி மாயிக்கம்னு சொன்னா நாசமும் மாயக்கம். திருஷ்டிர்வாக்கிய கதம்பத மாயிகத்துவம் தயோ துல்யம் விநாசமோ. பிரவேசத்திலையும் மாயமா இருக்கும் தன்மை சமமாகவே நாசத்திலையும் இருக்கு அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னா பிருகதாரண்யக உபனிஷத்துல 4ஆம் அத்தியாயத்துல 12வது ஸ்லோகத்துல இந்த விஷயமானது கிளியராக தெரிகிறது அப்படின்னு சொன்னார். அதுல என்ன அப்படி கிளியரா தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆபாசவாதத்துக்கு இது ரொம்ப மேட்ச் பண்ற மாதிரி இந்த ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட் ஆனது இருக்குன்றதுனால இவர் என்ன பண்ணிருக்கார், நான் சொன்ன தைத்திரியத்திலயும் இந்த அர்த்தம் தான் வருது, ஐத்திரேயத்திலையும் இதே அர்த்தம் தான் வருது, பிருகதாரண்யத்திலையும் அதே அர்த்தம் தான் வருது அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சொன்னார். இத பாருங்க, கான்சியஸ்னஸ் ஆனது அசங்கமா இருக்கு, அது எதோடையும் சேருவதில்லை, அது நித்தியமா இருக்குன்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த சிதாபாசன் இருக்கும் பொழுது, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆக இருக்கும் பொழுது, ஒரிஜினல் ஆத்மாவானது நிஷ்கிரியம், நிஷ்கலம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஜீவனாக வரும் பொழுது அவன் என்ன பண்றான்னாக்க, இந்த ஜீவனானவன் தான் மனிதன் இறந்து போன உடனே இந்த உடம்பை விட்டு கிளம்பி லிங்க சரீரமாக இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொள்றதுக்கெல்லாம் போகிறான். அங்க அந்த சமயத்துல நாங்க ஒன்னும் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை, அது எல்லா எண்ணியும் தான் இருக்கு. டிரான்சாக்சன் உலகத்துல வரும் பொழுது சிதாபாசனுடைய வேலையானது ஆரம்பிக்கிறது. ஆகையினால சிதாபாசன் தான் என்ன பண்றான், இந்த சரீரங்களை எல்லாம் விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறான் அப்படின்ற விஷயமும் தெரியுது நமக்கு. அதே சமயத்துல கான்சியஸ்னஸ் ஆனவன் இது எதிலையும் சம்பந்தப்படாமலும் இருக்கிறான் அப்படின்றதும் தெரியுது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணார், பிருகதாரண்யக உபனிஷத்துல மைத்ரேயிக்கு யாஜ்ஞவல்கியரானவர் அவர் என்ன சொன்னார்னா, சமுத்தாய பூதேப்யஹ தானி ஜேவானு வினஷ்யதி விஸ்பஷ்டமிதி மைத்ரேயை யாஜ்ஞவல்க்ய உவாசஹி அப்படின்னார். ஏஷஹா இந்த சிதாபாசன் இருக்கான, ஏஷஹா சிதாபாசஹா அவர் என்ன பண்றார், பூதேப்யஹா சமுத்தாய இந்த பூதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லா பூதங்களையும் சேர்த்து உண்டாகி அதை அனுசரித்துத்தான் தானியேவ அணுவினசதி அனுசரித்துதான் நாசத்தை அடைகிறான். எப்போ இந்த உலகத்தை விட்டு இந்த சரீரத்தை விட்டு போகும் பொழுது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அது என்னமோ ஆத்மா போற மாதிரி சொல்லி இருந்தாலும் நம்ம அங்க புரிந்து கொள்ள வேண்டிய சிதாபாசன் தான் வெளியில போறோம், ஆத்மாவானது எங்க போவதும் இல்லை வருவதும் இல்லை. அது எப்படி தெரியுது அப்படின்னா, அப்பா நீ ஃபண்டமெண்டலா புரிஞ்சல சூக்ஷ்ம சரீரத்தினுடைய டெபினிஷன் என்ன அப்படின்னு தர்க்க சங்கிரகத்தை மனசுல வச்சிருந்தாதான் நமக்கு வேதாந்தங்கள்லாம் புரியும். அவர் என்ன சொன்னார், சக்ம வச்சிருந்தா அபஞ்சீகிருத பஞ்சமுகா பூதைஹி கிருதம் அப்படின்னு சுக துக்கா சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லி அது மாத்திரம் இல்லாமல் அவர் பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராண, புத்தி, மனசு, இப்படி 17 அவயவங்களோட இந்த உலகத்துல சாதனமாக இருந்து கொண்டு இயங்குவது சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லும் பொழுது அதுவும் எப்படி வந்தது, பஞ்சமகாபூதங்களில் இருந்து தானே வந்தது. அந்த பஞ்சமகாபூதங்களில் இருந்து வந்தது அப்படின்றதை மனத்துல வைத்துக் கொண்டுதான் அவர் சொன்ன சமுத்தாய ஏஷஹா ஏஷஹா சிதாத்மா பூதேபியா சமுத்தாய இந்த பூதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் போகிறது. போகிறதுன்னா என்ன, தானியேவ அணுவினஷ்யதி அதை அனுசரித்து தான் நாசத்தை அடைகிறது அப்படின்னு இது மைத்ரே. இதுல வர கிளியர் கட்டா சிதாபாசன் வெளியில போறான், இந்த சரீரத்துக்கு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறான். ஆனா கான்சியஸ்னஸ் எதுவும் எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்றது ஸ்பஷ்டம், நல்ல ஸ்பஷ்டமாக எங்க சொல்லியிருக்கார், மைத்ரேயை மைத்ரேயி யாஜ்ஞவல்க்யர் உவாசகி சொன்னார் அல்லவா அப்படின்னார். சொன்னார்.
அங்க ஒரு பிரச்சனை வந்தது. வந்த உடனே அவர் என்ன பண்ணார், அவளுக்கு கன்ஃபியூஷன் வந்தது. இவர் என்னடா இது ஆத்மா எங்கேயும் போறது இல்ல வருது இல்லன்னு சொன்னார். இப்ப என்னடான்னா சமுத்தாய ஏசகா பூதேபியா தானியேவ அணுவினி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்தோன்னு அப்படியே பாக்குறா அவரு, என்ன இப்படி சொல்றாங்க. உடனே அவர் புரிஞ்சுட்டார் யாக்கியவல்யர். ஓஹோ, இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் தான், இதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நவா அரே அகம் மோகம் பிரவீமி. அரே அப்படின்னாக்கா மைத்ரேயி ரொம்ப பிரியமான ஆத்காரி, அதனால அவளை எப்போதுமா அரே அப்படின்னு கூப்பிடுவார். நவா அரே அகம் மோகம் பிரவீமி. மைத்ரேயி, நான் ஏதோ குழப்பற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு, குழம்ப வேண்டியது அவசியமே இல்ல. அவினாசிவா அரே அயம் ஆத்மா. இந்த ஆத்மாவானது அவினாசி, எங்கேயும் நாசம் அடையறதுக்கான தகுதி இல்ல. இந்த ஆத்மாவுடைய தர்மம் என்ன, அனுச்சித்தி தர்மஹா. அவினாசி வாரேயம் ஆத்மா அனுச்சித்தி தர்மஹா அப்படின்னு யாக்கியவல்யரானவர் மைத்ரேயிக்கு உபதேசம் பண்றார். ஆத்மாவானவர் எப்பொழுதும் அவினாசியதான் இருக்கார். அப்ப இங்க அணுவினசியத்தின்னு நான் சொன்னா என்ன அர்த்தம், சிதாபாசன் தான் இந்த உடம்பை விட்டு போகிறான் அப்படின்றது ஸ்பஷ்டமாக அவருக்கு கிளியரா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நம்ம மேல போய் பிரேத்திய சம்யாஸ்தி, ஆஃப்டர் டெத் இந்த கான்சியஸ்னஸ் எங்கேயும் போவதும் இல்லை வருவதும் இல்லை, அது அதே இடத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எது போகிறதோ, எது ரைஸ் பண்ணி போகிறதோ அதை இட் ஹேஸ் டு கோ, இல்லையா, இட் ஹேஸ் டு செட். எது ரைஸ் ஆகுதோ அது செட் ஆகணும். அதுதான் சிதாபாசனை தவிர ரைசிங்கு செட்டிங்கு இதெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு இல்ல அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அவச்சேதகவாதின்னு ஒய்யாடி நெகட்டிவ் ஆபாசவாதம் கிளியரா பிருகதாரண்ய உபநிஷத்துல சொல்றாரு. அதனால எனக்கு அது சரியாதானே இருக்கு அப்படின்னு சொன்னார். அவிநாசி அயம் ஆத்மா இது கூட்டஸ்த பிரவிவேசிதா மாத்ரா சம்சர்க இத்யேவம் அசங்கத்வஸ்ய கீர்த்தனாத். 40வது ஸ்லோகம். அவிநாசி அயம் ஆத்மா நவா அரே அகம் மோகம் பிரவீதி அவிநாசிவா அரே அயம் ஆத்மா அப்படின்னு மைத்ரேயிக்கு யாக்கியவல்யர் சொன்ன அப்படியே அந்த வார்த்தையை இங்க எடுத்து பேரப்ரைஸ் பண்ணிட்டார். அவிநாசி அயமாத்மா யாக்கியவல்யர் சொன்னது மைத்ரேயிக்கு. அவிநாசி அயமாத்மா, இந்த ஆத்மா நாசம் கட்டுறது அப்படின்னு சொல்லி, அப்ப நாசமற்றது அப்படின்னாக்க அது எது நாசமற்றது? நம்ம டாபிக் எதுல இருக்கோம், கூட்டஸ்த தீப பிரகரணத்துல இருக்கும். இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ஆனது, ஆதார சைத்தன்யமானது, பிம்ப சைத்தன்யமானது, இது என்னவா இருக்கு அப்படின்னாக்க பிம்ப சைத்தன்யமாக இருக்கக்கூடியது கூட்டஸ்தா. கூட்டஸ்த சைத்தன்யமானது ஒரு விதமான மாறுதலையும் அடையவில்லை அப்படின்றதை பிரவிவேசிதா நன்றாக பிரித்து சொல்லுகிறார். நன்றாக இந்த கூட்டஸ்தன் எங்கேயும் போறது இல்லமா, போகக்கூடியது சிதாபாசன் தான் போறார். சிதாபாசனுக்கு தான் போக்கு வரத்தெல்லாம் உண்டு. ஆத்மாவுக்கு நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அசங்கோ ஜெயம் ஆத்மா அப்படின்னு சொல்றதுனால ஆத்மாவுக்கு போகுதல் வரது போக்குவரத்தெல்லாம் கிடையாதுன்னு பிரிச்சு சொல்லியிருக்கார். அது மாத்திரம் இல்ல, மாத்ரா சம்சர்க இத்யேவம் அசங்கத்வஸ்ய கீர்த்தனாத், எந்த விஷயங்களுக்கும் அது சம்பந்தம் இல்லை. மாத்ரா ஈயத்தே அனஹன இதி மாத்ரா. மாத்ரா சம்சர்கா அப்படின்னா 5 பூதங்களுடைய சம்சர்க்கம் இல்லாததாக இந்த ஆத்மா இருக்கு. சிதாபாசனோ அந்த 5 பூதங்களுடைய சம்பந்தமாக இருக்கார். இங்க இருக்கக்கூடியது மாத்ரா அசம்சர்க்கம், மாத்திரைகளுடைய எந்த சர்க்கமும் கிடையாது. இதேதான் அவர் பகவத்கீதையில சொல்லும் பொழுது மாத்ரா ஸ்பரிஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா அபாயினோ அனித்யாக பாரத அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாத்ரா அப்படின்ற ஒரு சப்தத்தினால மாத்திரை புலன்களுடைய சம்பந்தமோ பூதங்களுடைய சம்பந்தமோ சூக்ஷ்ம சரீரத்தினுடைய சம்பந்தமோ சிதாபாசனுக்கு உண்டு. அது கூட பிகாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதுல ரிஃப்ளெக்ட் ஆறதுனால சம்பந்தம் வருகிறதே தவிர அதுக்கு தனியான ஒரு வேலிடிட்டி ஆனது
கிடையாது. ஆனா இந்த ஆத்மாவானவர் அதுல பிரதிபிம்பிக்கிறாரே தவிர அதோட அவருக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு மாத்ரா அசந்தர்கா இத்யேவம் அப்படின்னு இதுல எங்க சொல்லிருக்கு அப்படின்றது புத்தகங்கள்லாம் என்ன போட்டாங்கன்னா அவினாசி அயமாத்மா இக்கூட்டஸ்தா பிரவிவேசிதகான்னு சொல்லும் பொழுது 4ஆம் அத்தியாயத்துல 5வது பிராமணத்துல மைத்திரேயி பிராமணத்துல இது சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னார். தேடி பார்த்தா புத்தகத்துல கிடைக்கிறது. இந்த மாத்திரா அசந்தர்கா ஆத்மான்ற பதம் அதுக்கு என்ன போட்டிருக்கார்? பிருகதாரண்யகம் 4316 அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 4316 தேடி பார்த்தா கிடைக்கவில்லை. இது என்னடா இது கிடைக்கவில்லையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டா இதை ரொம்ப அழகா பரமார்த்த சைத்தன்யா இந்த பாடம் எடுக்கும் போது அவர் இந்த பாயிண்டை கஷ்டப்பட்டு நோட் பண்ணி சொல்லிட்டார். ஆச்சாரியால் பாருங்க, பிருகதாரண்ய உபனிஷத்தானது சுக்ல எஜுர்வேதத்துல எஜுர்வேதமே 2 சுக்ல எஜுர்வேதம் கிருஷ்ண எஜுர்வேதம். அதுல சுக்ல எஜுர்வேதத்துக்கு சேர்ந்தது ஈசாவாசிய உபனிஷத்தும் பிருகதாரண்ய உபனிஷத்தும். அதுல பிருகதாரண்ய உபனிஷத்தானது சுக்ல எஜுர்வேதத்துல 2 சாக்கைகள் இருக்கு. காண்ம சாக்கைன்னு ஒண்ணு இருக்கு, மாத்தியந்தின சாக்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆச்சாரியால என்ன பண்ணிருக்காரு? காண்ம சாக்கையிலையும் அந்த பிருகதாரண்ய உபனிஷத் வருது, மாத்தியந்தின சாக்கையிலையும் பிருகதாரண்ய உபனிஷத் வருது. ஆனா 2த்துக்கும் சில சேஞ்சங்கள் வார்த்தைகள்லாம் சிலதெல்லாம் இருக்கு, சிலதெல்லாம் இல்லாம இருக்கு, அப்படி இருக்கு. ஆனா மொத்தமா பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. இப்படி காண்ம சாக்கையில பிருகதாரண்ய உபனிஷத்து ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்கார்? காண்ம சாக்கையில படிக்கப்பட்ட அந்த பிருகதாரண்ய உபனிஷத்துக்கு தான் பாஷ்யம் எழுதியிருக்கார். அவர் மாத்தியந்திக சாகத்துல இருக்கக்கூடிய உபனிஷத்தினுடைய வரல. இந்த மாத்ரா சம்சர்க இத்யேவம் அப்படின்னு சொல்றது மாத்தியந்திக சாக்கையில வரக்கூடிய பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்கிறதுனால நம்ம இப்ப என்ன புத்தகம் வாசிச்சுட்டு இருக்கோமோ அதுல அந்த 4316 போய் பார்த்தா அது கிடைக்கப்படவில்லை. ஏன்னா இது மாத்தியந்தின சாக்கைக்காக தேவையில்லை. அதை கண்டுபிடிச்சு அந்த காலத்துல இவெல்லாம் படிச்சிருக்கான்னு நமக்கு தெரியுது. 2 விதமாகவும் இவர்கள் படிச்சதுனால அழகா வித்யாரண்ய சுவாமிகள் என்ன பண்றாரு? மாத்ரா சம்சர்கா இத்யேவம் அசங்கத்வ கீர்த்தனாத் அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத்திலேயே இதுவும் சொல்லி இருக்கு. அசங்கோஷயமாத்மான்னு 2 ஸ்லோகம் முன்னாடி கதம் பிரவிஷ்டா அசங்கா சேத்துன்னு கேட்டிய எங்களுக்கு இதே பிருகதாரண்ய உபனிஷத்திலேயே அதுக்கு பதில் இருக்குன்ற மாதிரி அதையும் இவர் சொல்லிவிட்டார். இப்படி சொன்னதுனால மாத்ரா அசம்சர்கா இத்யேவம் விஷயங்களோட சம்பந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னதுனால ஆத்மாவுடைய அசங்கத்துவமானது தெரிகிறது, ஆத்மாவுடைய அவிநாசித்துவமும் இங்கே தெரிகிறது அப்படின்னு சொன்னார். சொன்ன பிறகு இப்ப நமக்கு இன்னொரு தர்க்கம் மாத்ரா ஸ்பரிசத்துல இருந்து வந்தது. இப்போ பூர்வபக்ஷி சும்மா இருப்பானா? அவன் அவச்சேதகவாதி திரும்பியும் ஒரு பிரச்சனைய கொண்டு வரான். ஈவா பேதம் வாவகில சரீரம் ரியதே நஹா ஈவ அபேதம் வாவ கில சரீரம் பிரியதே. ஈவ அபேதம் விலகி ஜீவன் விலகின பிறகுதான் வாவக்கில இந்த ஜீவனானது விலகின பிறகுதான இந்த சரீரமானது இருக்கிறது. ஆத்மா ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்றதுனால இப்ப என்னாச்சு? லோகாந்தரம் போவதுதான் இங்க தாற்பயமாக இருக்கே தவிர நீ சொல்ற மாதிரி சிதாபாசனையும் கூட்டஸ்தனையும் பிரிச்சு விரிச்சு அப்படி பிரிச்சு காமிக்கிறது நீ சொன்னிய அதுக்கு சரியா வரலையே அப்படின்னு சொல்றதுக்காக ஈவா பேதம் வாவகில இதம் பிரியதே ந ஜீவோ பிரியதே அப்படின்னு அங்க சாந்தோக்கிய உபநிஷத்துல ஸ்வேதகேதுக்கு அவ அப்பாவானவர் சொல்லிக் கொடுக்கும் போது தத்துவமசி 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 ச ஆத்மா அப்படின்னு சொல்லி தத்துவம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவம்னு ஒரு இடத்துல சொல்லிக் கொண்டே வந்தாரு இல்லையா? அதுல வந்ததுல ஒரு இடமானது இது. அதுல என்ன சொல்லியிருக்காரு? ஈவா பேதம் வாவ இல சரீரம் பிரியதே ந சஹா. ஜீவன் இம்மார்த்தனாதான் இருக்கான், ஜீவனுடைய சரீரத்தை விட்டு போறதுனால ஜீவன் தான் இருக்கான் அப்படின்னு கிளியர் கட்டா இங்க சொல்லிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவா பெரிஷஸ்
அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்றாரு இவர. நீங்க என்ன சொல்றீங்க? சிதாபாசன் பிரிக்கத்துன்னு சொல்றீங்க. நீங்க சிதாபாசனை ஜீவனாகவும் பிரம்மத்தை பிரிக்கிற மாதிரி சொல்றீங்க. இந்த இடத்துல ஜீவாபேதம் வா வைக்கலம் சரீரம் பிரியத்தே ந சஹா ஜீவஹா அப்படின்ற அர்த்தம். ஜீவன் விலகின பிறகு அப்படின்னு சொல்றது இது எப்படி? இதுபடி பார்த்தா ஜீவா தானே பெரிஷபிளா காமிக்கிறது. ஜீவா இஸ் பெரிஷபிள் அப்படின்னு கேட்கறது இல்லையா? எங்களுக்கு அது சரியா வருது பாருங்க. உபாதி தானே போறது, ஜீவன் எங்கேயும் போறதுல ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு பின்னாடி தத்துவமசின்னு வேற இவர் சொல்ல போறாரு. ஆகையினால இந்த வழியில பார்த்தேன்னாக்க நாங்க சொல்ற அவச்சேதக பட்சமா நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இத வியாக்கியானம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுக்கறாங்க. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தினுடைய பிரான்ச் எல்லாம் வெட்டிட்டே இருக்கும், வளர 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 வெட்டிடும். அதனால மரமானது போயிருந்ததா செத்து போகுமா? மரம் இருக்கதானே இருக்கும். அது பிரான்சஸ் எல்லாம் போறதே தவிர மரமானது இருக்கு. உபாதிகள்லாம் போயிட்டே இருக்கே தவிர கடம் டம்ளர் கிம்பளர் எல்லாம் போகுமே தவிர அது உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா போவதும் இல்லை வருவதும் இல்லை. அதனால இது ரொம்ப கரெக்டா இருக்க அப்படின்னு சொல்ற. ஒன்லி பாடி இஸ் ஒன்லி பெரிஷ், பாடி இஸ் கம் அண்ட் கோ, ஜீவா டசன்ட் பெரிஷ், பாடி டு பாடி ஹி டிராவல் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இதுல ஒரு ப்ராப்ளம் வந்தது நமக்கு. விமோக்ஷார்த்தா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஜீவன் விலகின சரீரம் அல்லவா இருக்கிறது, ஆத்மாவுக்கு இறப்பில்லையே அப்படின்ற இடத்துல அப்ப என்ன அர்த்தம்? மோட்சம் இங்க தாத்பரியம் இல்ல. இத்தியத்திர விமோக்ஷா அர்த்தா இல்லையா? அப்சல்யூட் இம்மார்டாலிட்டி இஸ் நாட் டாக்டர் ஹியர். அதனால இங்க என்ன பண்ணி கிந்து லோகாந்தரே கதிக்கு, இன்னொரு லோகத்துக்கு போறக்கூடிய அந்த கத்தியை பற்றி தான் சொல்லியிருக்கீங்க. இதை வச்சுட்டு நீங்க பிரதிபிம்பவாதத்தை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலாம் அப்படின்னு கேட்டா, இல்லப்பா, there is no contradiction. ஓசி எப்பொழுதுமே இம்மார்டலாகத்தான் இருக்கிறது, அதுல ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது ஒன்னும் சரீரம் முறியத்தேன்னு சொன்னதுனால ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் முறியத்தேன்னு நாங்க சொல்லவே இல்லை. ஆர்சி மாத்திரம் தான் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆனது எப்பொழுதுமே ரிஃப்ளெக்டட் மீடியமோட சேர்ந்துதான் இருக்கும். அந்த மீடியம் தான் போகிறது. இங்க மீடியம் என்ன? லிங்க சரீரம். லிங்க சரீரமானது ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை போய் அடைகிறது அப்படின்னு சொல்றதுல ஒரு ஆனா ஆத்மா எங்கேயும் போகவில்லை. இந்த சரீரம் தான் இன்னொரு சரீரத்தை போய் அதனுடைய பழக்கத்தினால எப்படி ஒரு அட்டைப்பூச்சியானது ஒரு இலையை விட்டுட்டு இன்னொரு இலையை பிடிச்சிருந்த உடனே பழைய இலையை விடுறதோ அப்படி இந்த சிதாபாசன் தான் போகிறான் வருகிறான்னு ஆத்மாவானது எங்கேயும் போகவில்லை, வரவும் வருவதில்லைன்னு நாங்க சொல்றது. இதை வச்சுட்டு பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒன்னும் சந்தேகமா இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இல்ல. அதை வச்சு கொண்டே எங்களால சொல்ல முடியும். ஆத்மாவை வைத்துக் கொண்டு அந்த இம்மாற்றலா இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் இம்மாற்றலா இருக்கக்கூடிய ஜீவனையும் தான் சேர்த்து வச்சுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோமே தவிர வெளியில போறது ரிஃப்ளெக்டட் சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அந்த மீடியமாக இருக்கக்கூடிய மனசுதான் வெளியில போகிறது அர்த்தத்துலதான் நாங்களும் சொல்றோமே தவிர இதனால ஒன்னும் இந்த மகா வாக்கியமானது ஒன்னும் பாதிக்கப்படாது அப்படின்னா அப்ப இந்த விமோக்ஷாக்கு என்ன அர்த்தம் அப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னாக்க விதேக முக்தி பரியந்தம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்ப சரியா போயிடுவேன். மோட்சம் அது விதேக முக்தி பரியந்தம் இந்த சிதாபாசத்தை இவன் ட்ரபிள் பண்ணிட்டே இருக்கு. விட அதுக்கப்புறம் இவன் ஜீவ பிரம்ம ஐக்கியம் வந்துருச்சுன்னா கூட இந்த மனசோடையே இவன் சம்பந்தப்பட்டு கொண்டு இருக்கிறதுனால இந்த ஞானியானவன் இந்த உலகத்தோட இயங்கி கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் விதேக முக்தியும் வந்த பிறகு அவன் ஆட்டோமேட்டிக்கா ஜீவனும் பிரம்மமும் ஒன்னாயிடுறான். அப்படி இப்படி மகா வாக்கியத்தை இதோட லிங்க் பண்ணி சொல்றதுல ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னா ஓ எப்படி சொல்றியா, இப்ப உனக்கு இன்னொரு வழியில வரேன். நாகம் பிரம்மேதி புத்தியேத தவிநாசி இது அப்படின்னா இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? சிதாபாசன் நாசமடைகிறவனாக இருக்கான், பிரம்மமானது ஆசை முடியாது அப்படின்னு சொல்றீங்க. சிதாபாசன் இருந்தாதானே பிரம்மத்தை அறிய முடியும். சிதாபாசனே இருந்த பிறகு போய் விடுகிறானே. நாகம் பிரம்மா இத்தி புத்தியேத விநாசி, அந்த சிதாபாசன் நாசமடையக்கூடியவனாக இருக்கிறதுனால அவன் எப்படி நானே பிரம்மம் என்று அறிய முடியும்? நீங்க சொல்றது சரியா இல்லையே அப்படின்ட்டார். சிதாபாசன் செய்வான்,
நீங்க மகா வாக்கியத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க இல்லையா? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அவனுக்கு புரியணும். சிதாபாசன் இங்க சிதாபாசன் யாரும் அகம் அகம்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் சதேவ சௌமிய இத மக்கள் ஆசித்துன்னு சொல்லக்கூடிய பிரம்மமானது ஒரிஜினல் கான்சியஸ்னஸா இருக்கு. இந்த சிதாபாசன் அந்த சத்தாக எப்படி அவன்? இவனோ வித்யா, சிதாபாசன் வித்யா, போக்குவரத்தோட கூடியவன். பிரம்மமோ போக்குவரத்து இல்லாத எங்கும் இருக்கக்கூடியது. எப்படி வித்யான சிதாபாசன் உண்மையான அந்த பிரம்மத்தை அறிய முடியும்? பிரம்மாஸ்மின்ற மகா வாக்கியத்தை எப்படி தான் சொல்றோம்? நாகம் பிரம்மா இது கதம் முக்கியத வினாட்சி நிச்சயம். அவன் தான் பொய் வினாட்சி, அவன் தான் மித்தியான்னு சொல்லிட்டீங்களே. நிச்சயமான அவன் சத்தியமான இந்த பிரம்மத்தை எப்படி நான் பிரம்மா என்று நீங்க எப்படி அந்த மகா வாக்கியத்தை ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? சொல்லுங்க. நாங்க மகா வாக்கியத்தை 10% சொல்லிடுவோம். நாங்க எப்படி மகா வாக்கியத்தை நாங்க ஜஸ்டிஃபை பண்றோம் பாருங்க. அவன் என்ன சொல்றான்? சர்வஜ்ய அகிலகாரஸ்ய பிரம்மணா கதம் எல்லாவற்றையும் அறியக்கூடிய எங்கேயுமே ஒரு அபிமானம் இல்லாத ஒரு பிரம்மாவோட ஆங்காரத்தோட கூடினவனாகவும் இங்கியத்தனாகவும் கூடினாகும் இந்த ஜீவனையும் ஒன்று சொல்ல அப்படின்னு தத்துவத்துல அவர் என்ன கேட்டாரு? நிரங்காரஸ்ய சர்வஜ்ய ஈஸ்வரஸ்ய அப்படி இருக்கக்கூடிய பரமாத்மாவோட அகங்காரஸ்ய இந்த தோன்றிக் கொண்டிருக்கக்கூடிய அது மாத்திரம் இல்ல கிஞ்சிக்க அவருடைய நாலேஜ் என்ன? ஈஸ்வரனுடைய நாலேஜ் எல்லாம் அறிந்தவர். என்னுடைய நாலேஜ் ரொம்ப குறைவான நாலேஜ். இப்படி இருக்கக்கூடிய எப்படி வரும் அப்படின்னு சொன்னாங்க. உபாதி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஈஸ்வரன்ற உபாதியில தான் அந்த சர்வஜத்துவம் நிரந்தரத்துவம் எல்லாம் இருக்கு. அகங்காரத்துவம் இருக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் ஒரு பேதமும் இல்லப்பா. எப்படி கடாகாசத்துல இருக்கக்கூடியது கடம்னு சொன்னாலும் மகாகாசத்துல இருக்கக்கூடிய ஒண்ணுனாலும் அந்த உபாதியான குணம் முறைஞ்சு போச்சுன்னாக்க இந்த ஆகாசமும் அந்த ஆகாசமும் ஒண்ணுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த ஜீவனுடைய இந்த பாடியும் பிரம்மத்தினுடைய பிரம்மாஜியினுடைய பாடியும் ஒன்னா பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸும் ஒன்னா ரெண்டுமே உபாதியினாலதான் இப்படி போடுறது. இந்த ரெண்டு உபாதியும் நீங்க புத்தியினால எடுத்துட்டீங்கன்னா பாக்கி என்ன இருக்கு? சைத்தன்யம் தான் இருக்கு. அந்த சைத்தன்ய அம்சத்துல தத்துவமசின்றத அழகா அவச்சேதகவாதத்துல எங்களை சொல்ல முடியும். பிரதிபிம்பவாதத்துல நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவன் கேட்டான். ஓ இதுதானே உங்களுடைய கேள்வி. மகா வாக்கியம் என்ன சொல்றது? அகம் பிரம்மா அஸ்மி தத்து துவம் அசி. அவ்வளவுதானே. இதுல அகம் தத்து அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா சத்தில் இருக்கக்கூடியதான சர்வஜத்துவம் நிரகங்காரத்துவம் இதை எடுத்துட்டு கொம்புல இருக்கக்கூடிய கிஞ்சிக்கத்துவம் அகங்காரத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நீங்க சைத்தன்யாம்சத்துல இருக்கீர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதுதானே உங்களுடைய சொன்ன இப்படித்தானே சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க பாருங்க, ஐக்கியத்தை 2 விதமாக சொல்லலாம். சாமானாதிகரண்ய பாதாயாம் அப்படி சம்பவாத் அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அவனுடைய கேள்வி என்ன? நாகம் பிரம்மா இது புத்தியேத சவினாசி கிதிச்சேத் அப்படின்னு கேட்டா வித்யாரண்யர் ஜபான ஒரு பதில் கிடையாதுப்பா. சிதாபாசன் நாசம் அடையக்கூடியனா இருக்கிறதுனால நான் பிரம்மம் என்பதை அறிய முடியாது. எப்படி மித்தியும் சத்தியமும் ஒன்னாகும்? கிடையாது அப்படின்னு அவன் சொன்னான். இல்லப்பா முடியும் அப்படின்னாரு வித்யாரண்யர். எப்படி சொல்றார்? சாமானாதிகரண்ய பாதாயாம் அப்படின்னார். பாதாயாம் சாமானாதிகரண்யம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஐக்கிய சாமானாதிகரண்யம் அப்படின்னு ஒரு ஐக்கியத்தை சொல்லக்கூடிய சமான அதிகரண வாக்கியமும் இருக்கு. வாதத்தை சொல்லக்கூடியதான சாமானாதிகரண்யமாகவும் வாக்கியங்கள் இருக்கு நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல. எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுல இந்த வேர்ட்ஸ் இருக்க அதை சரியா புரிஞ்சுட்டே வந்தோம்னாக்க
தத்துவமசிய எப்படி நீங்க அவச்சேதகத்துக்கு சாதகமா யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி பிரதிபிம்பவாதத்துக்கும் ஆபாசவாதத்துக்கும் சாதகமாக யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இது புரியும். ஒரு குடம் இருக்கு இல்லையா, அந்த குடமானது பொட்டுன்னு போட்டு உடைச்ச இல்லையா, ஒரு பாட்டு இருந்தது, அந்த பாட்டை என்ன பண்ண, என் கையில இருந்து தவறி கீழே விழுந்தது, உடைஞ்சது. இப்ப நான் என்ன சொன்னேன், the pot perishes இல்லையா, பாட்டு காலி போயிடுது அப்படின்னு சொன்னேன். பாட்டி பாட்டு நாசமா, அந்த குடமானது கடமானது நாசமாயிடுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்ப நான் சொல்லும் பொழுது கரெக்டா பாருங்க, நான் என்ன சொல்றேன், குடம் நாசமாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். குடம் நாசமாயிடுச்சுன்னு சொல்லும் பொழுது அந்த குடத்துல இருக்கக்கூடிய கிளே மனசுல இருக்கா இல்லையா. பாட்டு நாசமாச்சு அப்படின்னு சொன்னா பாட்டு நாசமாயிடுச்சு, கிளே என்னாச்சு, கிளே இருக்கு இல்லையா, கிளே இருக்கு. நான் சொல்லும் பொழுது அந்த கிளேவை இன்க்ளூட் பண்ணாம பேசுறேன் இல்லையா. இன்க்ளூட் பண்ணி பேசினா வேற மாதிரி பேசுவேன், இன்க்ளூட் பண்ணாம பேசுறதுனால இந்த சமயத்துல எல்லாரும் சொல்ற மாதிரி நான் என்ன சொன்னேன், பாட்டு உடைஞ்சிருப்பா அப்படின்னு கேட்டா இல்லையா, பாட்டு உடைஞ்சிருச்சு, பாட் கேன் பி டெஸ்ட்ராய்டு இல்லன்னு சொல்ல, சிதாபாசன் கேன் பி டெஸ்ட்ராய்டு. அதுல இருக்கக்கூடிய ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்க கிளே, அது கேன் இட் பி டிஸ்ட்ராய்டு, கிளேவை டெஸ்ட்ராயே பண்ண முடியும், வெரி மச் அவைலபிள், ஸ்டில்லா இருக்கு. உடைஞ்சதுன்னா கூட சில்லு எங்க போகும், இதே உலகத்துலதான் இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் எதுவும் போகாது, எல்லாம் சத்து தான் உலகத்துல இல்லையா. நாமரூபம்ன்றது என்ன, அது என்ன ஒரு பேரு, அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தது, அதுல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரக்கூடிய சௌகரியங்கள் இருந்தது, அவ்வளவுதானே. என்ன தவிர அந்த பாட்டு எங்க இருந்தது, கிளேவை தவிர அந்த பாட்டுல எதுவுமே இல்லையே. இதெல்லாம் நமக்கு விவகாரத்துக்காக அது உள்ள ஓட்ட இருந்தது, அதுல தண்ணி எடுத்துன்னு வரதுக்கு இது யூஸ் ஆச்சு, எல்லாம் ரைட்டு. 1 கிலோ சார் அந்த பாட்டினுடைய வெயிட்னா நியாயமா பார்த்தா நீங்க என்ன பாட்டுடைய வெயிட் 1 கிலோ, கிளேவனுடைய வெயிட் 1 கிலோ. பாட்டுன்றது வெறும் நாம ரூபம். What is only a name meant? Yeah, when I say part is destroyed, நான் என்ன சொல்றேன், பேர் போச்சு, அதனுடைய ரூபம் போச்சு, கிளே போகல இல்லையா. இப்ப சிதாபாசம் போறான், சிதாபாசம் போறான்னாக்க என்ன அர்த்தம், சித்தனுடைய ஆபாசமா இருக்கக்கூடிய அந்த மைண்ட் போச்சு, சித்து எங்கேயும் போல, சித்து அங்கதானே இருக்கு. இப்படி நான் புரிஞ்சுட்டு சொன்னேன்னா தத்துவம் ஐயோ அகம் பிரம்மாஸ்மி நான் ஏன் சொல்ல முடியாது, மகா வாக்கியத்தை நீ சொல்ற மாதிரி தான் சொல்லணும்னு இல்லையா, நான் சொல்ற மாதிரி சொல்லலாத. நாம ரூபத்தோட கூடின பாட்டு இருக்கு, அந்த நாம ரூபம் தான் போயிடுச்சுன்னு நான் சொல்றேன். பாட்டு இஸ் டெஸ்ட்ராய்டு, நீங்க ஏன் அதை வந்து கிளேவும் டெஸ்ட்ராய்டுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. நான் சொன்னேன் நான் கிளே போயிடுச்சுன்னு, பாட்டு போயிடுச்சுன்னு தானே சொன்னேன் இல்லையா. அதே மாதிரிதான் சிதாபாசனுடைய ஜீவனம் இல்லையா. இங்க என்ன 2 விதமாக புரிந்து கொள்ளணும், வித் கண்டென்ட், வித்தவுட் கண்டென்ட் இல்லையா. வித் கண்டென்ட்டா நீங்க புரிஞ்சுட்டு பாருங்க, சிதாபாசன் போயிடுறான்னா என்ன அர்த்தம், சித்து இருக்கான் இல்லையா. சிதாபாசத்தில் இருக்கக்கூடிய ஆபாசமானது போய்விட்டதே ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கிட்ட இருக்கக்கூடிய அவருடைய உபாதி, அவருடைய மைண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆக இருக்கக்கூடிய அந்த மைண்ட் போய்விட்டதே என்றால் அப்ப பாக்கி அங்க என்ன நிக்கிறது, சைத்தன்யம் தானே அங்கேயே நிக்கிறது. இது என்ன அவச்சேதகவாதி சொன்னானோ அது எதான பிரதிபிம்பவாதி சொல்றேன். அதனால சாமானாதிகரண்ய பாதாயாம் சாமானாதிகரண்யம் அப்படின்னு சொல்லலாம். ஐக்கியமாகவும் சொல்லக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கு, இப்படி சாமானாதிகரண்யத்தை சொல்லக்கூடியதாகவும் இருக்கு. சாமானாதிகரண்யம்ன்ற பேர் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு சார் அப்படின்னா, எதுக்கு சார் சாமானியாதிகரண்யம் சொல்றீங்க அப்படின்னா அது ஒண்ணுமே இல்ல, இட் இஸ் கிராமட்டிக்கல் யூசேஜ். கிராமட்டிக்கலா சொல்லும் பொழுது சத்து அப்படின்றதும் பிரதமா விபக்தி ஏக வச்சனம், பொம்முன்னு சொன்னாலும் பிரதமா விபக்தி ஏக வச்சனம். பிரதமா விபக்தி ஏக வச்சனமாக இருக்கக்கூடிய அந்த பிரதமா விபக்தி ஏக வச்சனமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமும் இந்த ஜீவனும் ஒண்ணுன்னு சொன்னாதான் சமான அதிகரணமா ஒண்ணுன்னு சொன்னாதான் அது கரெக்டா வரும். வேற வேற அதிகரணத்துல சொன்னான்னாக்கா அது சரியா வராது. அப்படின்னு சமான அதிகரணத்துலதான் சொன்னாதான் கிராமட்டிக்கலா அது வரும். அகம் பிரம்மா அஸ்மி அகம்னு சொன்னா, அகம்னு சொன்னாலும் பிரதமா விபக்தி ஏகவச்சனமாக இருக்கணும், பிரம்மா இருக்கணும். அதனால சமான அதிகரணம். சமான அதிகரணம்னா சாதாரணமா நம்ம என்ன புரிஞ்சிட்டு இருக்கோம்னா
நானும் ஒரு பெஞ்சில உட்கார்ந்துருக்கேன், நீங்களும் ஒரு பெஞ்சில உட்கார்ந்துருக்கீங்க. அப்படின்னா என்னன்னா ரெண்டு பேரும் சமமாக ஒரு பெஞ்சில உட்கார்ந்துருக்கோம். நம்மளுக்குள்ள அந்த பெஞ்சில என்னெல்லாம் நிகழ்வுகள்லாம் நடக்கத்தோ அது நம்ம ரெண்டு பேரையும் அது ஆடிச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் ஆடுவோம். ஆகையினால ஒரு கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு அதிகரணத்துல உட்கார்ந்து இருக்கிற ரெண்டு அதிக பேர்களை வைத்துக் கொண்டு பேசுறது தான் நியாயம் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க என்ன பிரதமா விபக்தி ஏகவச்சனம்ன்ற ஒரு அதிகரணத்துல இருக்கக்கூடிய கருத்து பிரதமா விபக்தி ஏகவச்சனமாக இருக்கக்கூடிய தொம்மோட சேர்ந்து பேசும் பொழுதுதான் சமான அதிகரணம் வருகிறது. இந்த சமான அதிகரணத்தை வைத்துக் கொண்டு நீங்க ஐக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் சாதிக்கலாம். அதுல ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய வேறு ஒரு பொருளை தள்ளுவதன் மூலமாகவும் இவர்கள் ரெண்டு பேரையும் இவங்க ரெண்டு பேரும் அந்த பெஞ்சில் உட்கார்ந்து இருக்காங்களே அவன் ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படிக்கவா அப்படின்னு சேர்த்து அப்படியும் நம்ம சொல்லி வேற ஒரு விஷயமாகவும் சொல்லலாம். இப்படி எல்லாம் ஒரு பாசிபிலிட்டி கிராமர்ல இருக்கு. ஆகையினால இப்படி சொல்றதுல ஒரு விஷயமும் கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, வித்யாரண்ய சுரேஸ்வராச்சாரியாருடைய மதத்தை அவலம்பிச்சுதானே இங்க ஆபாசவாதத்தை எடுத்து பேசிட்டு இருக்கோம். அதனால இப்போ நம்ம ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்கு. சண்டை எல்லாம் கிடையாது. அவச்சேதகவாதி என்ன சொல்றோம், நான் சொல்றது ஈஸி, நீ சொல்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாகம் பிரம்மாய்க்கு புத்தி என்ன சவினாஷி அப்படின்னு அவ சொன்னா இவர் அதுக்கு என்ன சொல்றார், சிதாபாசன் நாசமடையக்கூடியவனாக இருக்கிறதுனால நான் பிரம்மன்றது அவனால எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேட்டா அப்படி இல்லப்பா. சாமானாதிகரண்யத்துல பாதாயாம் சாமானாதிகரண்யம்னு ஒரு பட்சம் இருக்கு. அந்த சமானாதிகரணமாக ரெண்டு பதங்களும் ஒரே பதத்துல அன்வயிக்கக்கூடிய தன்மையாக இருந்தாலும் சில சமயத்துல பாதிக்கும் இடங்கள்லாம் இருக்கு. இந்த சில இடங்கள்ல பாதிக்கக்கூடிய இடங்களை வைத்துக் கொண்டு கூட நான் அகம் பிரம்மாஸ்மி என்பதை என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக யோயம் ஸ்தானுஹு புமான் ஏஷ பும்தியா ஸ்தானு தீரிவ பிரம்மாஸ்மி இதி தியா அதேஷாஹ அகம் புத்திர் நிவர்த்யதே அப்படின்னு சொல்லி பாதி வெளிச்சத்துல சாட்சி விட்டு ராத்திரி சினிமா பார்த்துட்டு வரும்போது தூரத்துல பார்த்தாக்க ஒரு மரமானது நின்று இருந்தது. அந்த மரத்துக்கு ரெண்டு களை, இப்படி ஒரு களை அப்படி ஒரு களை இருந்தது. இவன் தூரத்துல இருந்து சினிமா பார்த்துட்டு பயந்துட்டு இது பேய் படம் வேற பார்த்துட்டு வரான். பார்த்துட்டு வரும்போது இவனுக்கு பயம் வந்து, ஐயோ அங்க யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி இருக்க, நம்ம போலாமா வேணாமா, தனியா போறோமே, யாராவது துணை வரட்டுமே, கிட்டக்க போலாம். அங்க பார்த்தா ஒரு மனுஷன் நடு ரோட்ல நிக்கிற மாதிரி இருக்க, இது என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு அவனுக்கு சொல்றது. இப்படி பாதி வெளிச்சத்துல அசையாம இருக்கக்கூடியத ஒரு மனுஷனை பார்த்து கட்டைன்னு நினைக்கிறான், ஒரு கட்டைய பார்த்து மனுஷன்னு நினைக்கிறான். இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும்பொழுது நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள்னா தானுருவா புருஷோவா அப்படின்னு சாமானாதிகரண்யமாகத்தான் வைத்துக் கொண்டு இந்த சந்தேகங்கள் ஸ்தலங்களையும் பண்ணிக்கிறோம். இப்படி இந்த சந்தேகமான ஸ்தலங்களுக்கு எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இங்க சிதாபாசனுக்கும் சித்தக்கும் இருக்கக்கூடிய விஷயத்திலையும் சிதாபாசனை நீக்கிவிட்டு சித்தில இருக்கக்கூடியதான அம்சத்தை வைத்துக் கொண்டு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு அவர் நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு ஒரு கிரந்தமானது சுரேஸ்வராச்சாரியார் எழுதினார். அந்த சுரேஸ்வராச்சாரியாரிய திருஷ்டாந்தத்தை வைத்துக் கொண்டு அவர் எப்படி இந்த பாதாயாம் சாமானாதிகரண்யத்தை யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்றத வைத்து அதே மாதிரியே நாமும் வைத்துக் கொண்டு இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை, இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுங்கிற மகா வாக்கியத்தை போதிக்க முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சொல்றார். இந்த திருஷ்டாந்தம் நைஷ்கர்மிய சித்தியில அவர் என்ன சொல்றதுக்காக இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி, எல்லாமே பிரம்மன்றது எப்படி ஜெகத்துல சாமானாதிகரண்யமா ஏற்படுகிறதோ அதே மாதிரி நானும் பிரம்மம் என்று இந்த ஜீவனோட சாமானாதிகரண்யம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறார். ஆகையினால அதே விஷயம்தான் இவர் வேற மாதிரி இதை ப்ரூவ் பண்றாருன்னு இருக்கிறதுனால இந்த விஷயத்துல இந்த பாதாயாம் சாமானாதிகரண்யத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 எக்ஸாம்பிளோட பார்த்துட்டு, ஏன்னா நைஷ்கர்மிய சித்தியில ஒரே ஸ்லோக்ல அவர் சொல்லிடுவார், நம்ம புரிஞ்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்றத பார்த்துட்டு இந்த சிதாபாசனவர் எப்படி சைத்தன்யாம்சத்துல ஒன்றாக இருக்கிறார்,
இந்த சிதாபாசனை தள்ளிவிட வேண்டும். வாதாயா சமானாதிகரம் சொல்லும் பொழுது இந்த ஆபாசமா இருக்கக்கூடிய அந்த மனத்தை வீரியத்தையும் தள்ளிவிட்டானா சூக்ஷ்ம சரீரத்தையும் தள்ளிட்டா எஞ்சி நிற்கக்கூடிய சைத்தன்யாம்சத்துல ரெண்டுமே ஒண்ணுதான். ஆகையினால இந்த பிரதிபிம்பவாதத்தின் மூலமாகவும் அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல போறாரு. இத அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் விஸ்தாரமா பார்ப்போம் இல்லையா. அதோட இன்னைக்கு இதோட இது முடிச்சு, ஏன்னா வாதாயா சமானாதிகரணம் பற்றியும் சொல்லணும், நைஷ்கர்மிய சித்தியில சுரேஸ்வர ஆச்சாரியாருடைய வசனத்தையும் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால இத அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.